கூட்டணியான தேமுதிகக்கு வந்து எம்பி சீட்டு ஒதுக்கியிருக்கீங்க. வெறும் 1/2% இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எம்பி சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது தோல்வி பயம் தான் காரணம். அவங்க வந்து எங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு காரணமே அந்த எம்பி சீட்டு தான். ஏற்கனவே வந்து எடப்பாடி ஐயா வந்து எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி ஓரலாக சொல்லியிருந்திருக்காரு. சொல்லிவிட்டு அவர் கொடுக்கலைங்கிற அந்த கோவத்தில் தான் மேடமே எங்கள் இதுக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஆனால் வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, திமுக வந்து ரொம்பவே பலவீனமாக இருக்குது, 1/2% கூட ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. 1/2%ம்னு இங்கே பாருமா, ஒரு தேர்தலில் வந்து 1/2% இருக்கலாம். அடுத்த தேர்தல் நாங்கள் கூட தான் ஒரு எம்பி எம்எல்ஏ வச்சுட்டு இருந்தோம், 2 எம்எல்ஏ வச்சுட்டு இருந்தோம், ஆளுங்கட்சியாக வந்தோம் அடுத்த தேர்தலில். அதெல்லாம் அரசியல் கட்சியில் எதையும் ஈஸியாக இட போட முடியாது. புரிஞ்சதா? எத்தனையோ முறை வந்து ஜெயலலிதா அம்மாவும் எங்களோட தோற்று போயிருக்காங்க. நாங்கள் அவங்கள்ட்ட அப்போ திமுக ஒரு தோல்வி பயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தோல்வி பயத்தில் நாங்கள் என்ன மஸ்ஸுக்கு சுற்றுறோம். வெற்றிங்கிறது எங்களுக்கு என்னைக்கு காங்கிரஸும் என்னைக்கு தேமுகவும் எங்களோட வந்தாங்களோ அன்னைக்கே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கே திமுக தோல்வின்னு முதல்வரே ஓவர் அப்படின்னு வந்து சொன்னார். எங்களுடைய வெற்றி ஓவர், வெற்றி முடிஞ்சது, தோல்வி ஓவர், தோல்வி ஓவர்னு நீங்க பண்ணிக்கோங்க. திமுகவே ஓவர். இதோட அதை என்ன நாசமா போங்க. நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய கட்சி, எங்களுடைய ஆட்சி, எங்க மக்களுக்கான ஆட்சி, மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் 26 மலரும், சேவை செய்ய மக்கள்